சிவராமன் சோபாவில் சாய்ந்து ஏதோ புத்தகம் ஒன்றில் லயித்திருந்தார். அவரது மகன் ரகு அவர் எதிரில் வந்து நின்று மெல்லிய குரலில் டாடி என்றான். விசுக்கென்று நிமிர்ந்த சிவராமன், ரகு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த டாடி தாடி எல்லாம் வேணான்னு, அப்பான்னு கூப்பிடு என்றார் சலிப்புடன். இப்போ படிப்பு முடிய போகுது, மேல் படிப்புக்கு வெளிநாடு போனால் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க என்றான். ஓஹோ, அமெரிக்காவில் பிள்ளைகள் மேல் படிப்பு படிக்கணும்னா அவங்களே உழைச்சி பணம் சேர்த்து தான் படிக்கணும். 15 வயசு முடிஞ்சதும் அப்பாக்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பிடுவாங்க, தெரியுமா? அப்பா, அது அமெரிக்காவில், ஆனால் நம்ம ஊரில் பிள்ளைகளை அனுப்புறது இல்லையே என்று அவசரமாக குறிப்பிட்டான். அப்படி போடு ஏன்பா, அமெரிக்கான்னு எது சொன்னாலும் அது வேத வாக்கு, உங்களை போன்ற இளசுக்கர்களுக்கு. இது தப்பா? அமெரிக்கா முதிரை குத்தி எந்த பொருளோ மருந்தோ உணவோ வந்தால் அது மிகப்பெரிய வரவேற்பு பெறுகிறது. வேப்பிலை ஒரு மாமருந்து, இலை, பூ, பட்டை, பழம் என்று அதன் பாகம் முழுவதும் மருத்துவ குணம் உள்ளது என்று நம் முன்னோர்கள் வழி வழியாக வேப்ப மரத்தை தெய்வமாக வழிபட்டார்கள். அதை கேலி செய்த நம்மவர்களே இன்று அமெரிக்கா மேதை ஒருவர் வேப்ப மரத்தடிகளே 40 நாட்கள் மனநலம் பாதித்த ஒருவரை அமரச் செய்தால் குணமாகும் என்றால் வாய்ப்பிழந்து கேட்கிறோம். மஞ்சள் நமது மங்கள சின்னம் என்றோம். இது அமெரிக்க மேதைகள் மஞ்சள் கிருமிநாசினி, முகப்பொலிவுக்கு மருந்து என்றால் நம்புகிறோம். உதவக்காரை உணவும் பிசாவும் பாஸ்தாவும் இன்னும் பலமும் உன்னை போன்ற வயசு பிள்ளைகள் ஓடி ஓடி வாங்கி தின்று வயிற்றை கெடுத்துக் கொள்கிறார்கள். நீ சொன்னது நிஜம்தான். மற்ற நாட்டவரைப் போல நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பாரமாக நினைக்கவில்லை. குழந்தை பருவத்திலே மடியிலும், வளரும் பருவத்திலே தோளிலும், வளர்ந்துவிட்ட பருவத்தில் உங்களுக்காக பாரம் சுமந்தும் இறுதி வலையை உங்களை நெஞ்சிலும் சுமக்கிறோம். சுமையாக அல்ல, சுகமாக நினைக்கிறோம். நீ நல்ல பிள்ளை. உன்னை போன்ற இளைஞர்கள் 10 பேர் முயற்சித்தால் 100 நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம். நீங்கள் வெளிநாடு போய்விட்டால் இங்குள்ள குடிகார இளைஞர்களால் நாடு சுடுகாடாயிடும். குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு தவறுகள் செய்யும் இளைஞர்களால் என்ன செய்ய முடியும்? ஊடிச்சிட்டு தெருவிலே விழும் இளைஞர்கள் என்ன சாதிக்க முடியும்? சொல் ரகு என்றார். ஒரு கணம் மலைத்து நின்ற ரகு, அப்பா, காலேஜுக்கு நேரமாயிடுத்து, நான் கிளம்புறேன் என்றான். தன் நெருங்கிய நண்பன் சுரேஷிடம் தந்தை பேசியதையெல்லாம் சொன்னான். சுரேஷ் ஒரு கணம் கண்களை மூடி திறந்தான். ரகு, உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. போதைப் பொருள் எங்கு பார்த்தாலும் சுலபமாக கிடைக்கிறது. பெத்தவங்க வயத்திலே நெருப்பை கொட்டி போதையிலே பொருளும் இளைஞர்களை சுலபத்திலே திருத்த முடியாது. கொலை, கொள்ளை, பாலியல் கொடுமை எல்லாமே மது அரக்கனால் அரங்கேறுது. நீ வெளிநாடு போவாய் என்று தெரிந்தால் எனக்கும் அந்த ஆசை வரும். உன் குடும்பம் வசதியானது, ஆனால் என் நிலை, நான் என் ஆசையை வீட்டில் சொன்னால் பிள்ளை படிக்கத்தானே ஆசைப்படுகிறான் என்று எண்ணி நிலத்தை விற்றோ வீட்டை விற்றோ கடன் பட்டோ அனுப்பவும் தயாராவார்கள். இது கொடுமை இல்லையா? 50 விழுக்காடு பிள்ளைகள் பாழாய்ப்போனாலும் மீதமுள்ள நம் போன்ற பொறுப்புள்ள பிள்ளைகள் முயன்றால் 100 விழுக்காடு நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம். நம் பெற்றோரும் ஒருபோதும் நம்மை அனாதைகளாக விடுவதில்லை. உயிருள்ளவரை நம்மை நெஞ்சிலே சுமக்கிறார்கள். இதுதான் பாரதம். வாரகு, வெளிநாட்டு கனவு ஒரு காணல் நீர் என்று நம் வாலிபர்கள் உணரும் காலம் வரும் என்று உறுதியோடு சொல்லி மனம் தெளிந்து நடந்தான்.